அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சூரியனும் செவ்வாயும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தால் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் செவ்வாய் இணைவில் ரெண்டுமே நல்ல கிரகங்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கிரகம் கெட்டு இருக்கலாம். அப்போ சூரியன் கெட்டு செவ்வாய் நல்லா இருந்தால் என்ன பலன்கள், செவ்வாய் கெட்டு சூரியன் நல்லா இருந்தால் என்ன பலன்கள், செவ்வாயும் சூரியனுமே இணைவு பெற்றிருந்தாலும் கெட்டு போயிருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதலாவதாக சூரியனும் செவ்வாயும் பொதுவாக இணைவு பெற்றிருக்கு, என்ன மாதிரியான பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேங்க. இந்த ஜாதகருடைய குணநலன்கள் சார்ந்த வகையில் தைரியமும் துணிச்சலும் மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம். தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர், தலைமை ஏற்கும் குணம் கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேர்மையாக பேசுவார், கோபம் ரொம்ப அதிகமாக வரும், எதற்குமே பயப்பட மாட்டார் ஜாதகர். தொழில் சார்ந்த விஷயங்களில் அரசு, காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் ஈடுபட்டாங்கன்னா நல்ல முன்னேற்றமானது இவங்களுக்கு கிடைக்கும். நிர்வாகம் மற்றும் அதிகாரம் சார்ந்த பதவிகளை வெகு எளிதாக இவர்கள் அடைவார்கள். இவர்களுக்கு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இருந்து கொண்டே இருக்கும். போட்டி நிறைந்த துறைகளில் இவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கட்டுமானம், இயந்திரம், நிலம் தொடர்பான தொழில்கள் கூட இந்த சூரியன் செவ்வாய் இணைவு உள்ளவர்கள் சாதிப்பார்கள். அடுத்தது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பால் தான் உயர வேண்டும். அதிகாரம் மூலம் வருமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவுகள் கிடைக்கும். பணத்தை விட கௌரவத்துக்கு தான், பணம்ங்கிறது முக்கியம் இல்லை, பணத்தை விட கௌரவத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தினை இவர்கள் கொடுப்பார்கள். அவசர முடிவுகளால் சில நேரங்களில் பண இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவர் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துபவராக இருப்பார். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல்கள் ஏற்படும். குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் இவருக்கு அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணை மீது உரிமையை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவார். கோபத்தை கட்டுப்படுத்தினார்னா நல்ல குடும்ப வாழ்க்கையானது கண்டிப்பாக அமையும். இதில் யோகங்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இவருக்கு உண்டு அப்படின்னா, அரசாங்கத்தோட ஆதரவு கிடைக்கும், அதிகாரம் மற்றும் பதவி கிடைக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய திறன் உண்டு, மக்கள் மத்தியில் செல்வாக்கு கிடைக்கும், போராடி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருந்தால் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இதில் சூரியன் நல்ல நிலையில் இருக்குது, செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு. வாங்கின சாரம் அந்த மாதிரி எடுத்துங்க, ஆதிபத்தியம், அப்படி செவ்வாய் கெட்டு போயிருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்னு பார்க்கலாம். சூரியன் நல்லா இருக்குது, செவ்வாய் கெட்டு போயிருக்கு. அப்போது தலைமை தாங்கக்கூடிய திறன் இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துகிற வேகம் குறைவாக இருக்கும். அதிகாரம் கொண்டவராக இருப்பார். ஆனால் கீழே வேலை பார்க்குறவங்க அதிகப்படியான போராட்டங்களை செய்து இவரை முடக்கி வைப்பார்கள். நல்ல பெயர் கிடைக்கும், ஆனால் தைரியமே வெளிப்படாது இவருக்கு. செவ்வாய் கெட்டு போயிருந்ததுன்னா கோபம் வரும், உள்ளுக்குள்ளேயே தான் வச்சுப்பார். பதவி இருந்தாலும் பெருசாக செயல்படுத்த முடியாத நிலையில் இருப்பார் செவ்வாய் கெட்டு போயிருந்தால், சூரியன் செவ்வாய் இணைவில். சரி, இப்போ அப்படியே மாற்றிப்போம். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்குது, ஆனால் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தைரியம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கான அங்கீகாரம், அதை பயன்படுத்துவதற்கான பதவி என்பது, அதிகாரம் என்பது இல்லாமல் இருக்கலாம். கடினமாக உழைச்சி தான் இவர் முன்னேற வேண்டிய சூழல் இருக்கும். அதிகாரிகளுடன் கருத்து மோதல் இருக்கும், ஏன்னா சூரியன் கெட்டு போயிருக்கு. தந்தை வழியில் ஆதரவு குறையலாம், மாமனார் வழியில் ஆதரவு குறையலாம். போராடக்கூடிய குணம் இந்த ஜாதகருக்கு இருக்கும், ஆனால் புகழ் தாமதமாக தான் கிடைக்கும். அடுத்து சூரியனும் கெட்டு போயிருக்கு, செவ்வாயும் இந்த இணைவில் கெட்டு போயிருக்கு. இப்போ என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஜாதகர் பெறுவார் அப்படின்னா, அதிகமாக கோபம் வரும், அவசரமாக முடிவுகளை எடுப்பார், அதிகாரிகளோட கருத்து மோதல்கள் நிறைய இருக்கும், தொழிலில் ஏற்ற இறக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பிரிவுகள் கூட வரலாம். கோபத்தாலேயே தனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த ஜாதகர் இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். நண்பர்களே, நாம் இது வரைக்கும் பார்த்தது சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம மாதம் ஜோதிட வகுப்புகள் வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.